செந்தில் மேல கவுண்டமணிக்கு இவ்வளவு பாசமா? 80s 90s டைம்ல பல படங்கள் கவுண்டமணி செந்தில் காமெடியால தான் சக்சஸ் ஆச்சு. அவங்க 2 பேரையும் கமிட் பண்ணிட்டு என்கிட்ட டேட் வாங்குங்கன்னு சொன்ன ஹீரோக்கள் ஏராளம். அப்படிப்பட்ட ஹீரோக்களையே கலாய்ச்சி தள்ளி ஸ்கோர் பண்ணிடுவாரு கவுண்டமணி. அந்த வகையில ஹீரோக்கள் படத்துக்கு பட சம்பளம் வாங்கினா கவுண்டமணி செந்தில் மட்டும் ஹவர் பேசிஸ்ல சம்பளம் வாங்கி கெத்து காட்டினாங்க. செந்திலை துரத்தி அடிச்சே ஸ்கோர் பண்ண கவுண்டமணி செந்திலை பத்தி ஒரு இன்டர்வியூல பேசும்போது செந்திலுக்கு பிளஸ் பாயிண்டே அவனுடைய அமைப்பு தான். என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்காத மாதிரியே அப்பாவியா நிற்பான். ஒரு மாறுதலா இருக்கட்டுமேனு கலர் கம்பி தலையா, அடுப்பு சட்டி தலையா, அரிசி முட்டைக்கு அன்றாயர் போட்ட மாதிரி வராம்பாருன்னு எல்லா மாதிரியும் திட்டேன். எதையும் மிச்சம் வச்சதா தெரியல. செட்டுக்கு போயிட்டு அவனை பார்த்ததுமே புதுசா திட்டுறது எனக்கு தானாகவே வார்த்தைகள் தோணும்னு மனசு விட்டு பேசினாரு கவுண்டமணி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளால தான் கவுண்டமணிக்கு பேரும் புகழும் தலைகர்வம் வந்தது அப்படின்னு செந்தில் திடீர்னு தனியா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட கவுண்டமணியும் செந்திலை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டு தனியா நடிச்சாரு. ஆனா 2 பேருக்குமே ஒர்க் அவுட் ஆகாததால முடிவை மாத்திக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து நடிச்சதா கூட ஒரு பேச்சு தமிழ் சினிமால உலா வரது குறிப்பிடத்தக்கது.